வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டேஸ்டியான ஹெல்தி சட்னி அரைக்க போறோம். கறிவேப்பிலை சட்னி. நம்ம இந்த சட்னிக்கு அரைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ், ஆனால் ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான சட்னி. ரொம்ப குவிக்கா அரைக்கக்கூடிய ஒரு சட்னி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த கருவேப்பிலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சட்னி பண்றதுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப முத்தல் இல்லாம கொஞ்சம் எலசா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துட்டோம்னா சட்னிக்கு வந்து நல்லா இருக்கும். ஒரு 10-12 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல். நான் ஒரு 3 மிளகா வத்தல் எடுத்துட்டு இருக்கேன். மற்றபடி தேவையான எல்லா சாமானும் எடுத்து வச்சாச்சு. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சட்னியில் இந்த கடுகை சேர்த்து அரைக்க போகிறோம். இது வெடிக்கலை அப்படின்னா அப்புறம் சட்னி கசப்பாயிடும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மிளகா வத்தல் நான் ஒரு 3 சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். பாருங்க, பருப்புலாம் நல்லா செவந்தாச்சு, மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பு மிளகா வத்தல் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். பருப்பு மிளகா வத்தல் எல்லாத்தையும் வந்து வடித்து எடுத்துட்டு வந்து எண்ணெய் அதுலேயே அப்படியே வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நமக்கு போதும். இதில் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளியை அந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்துப்போம். தக்காளி கொஞ்சம் பச்சை வாசனை போய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இதனால தக்காளியும் வந்து சீக்கிரம் வதங்கிடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் உடம்புக்கும் நல்லது, அதே நேரம் இந்த சட்னிக்கு ஒரு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த தக்காளி வந்து புளிப்பு இல்லை, அதனாலதான் நான் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை நீங்க 2 தக்காளியா கூட நீங்க சேர்த்துக்கலாம். அப்போ புளியை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இதே வந்து நல்லா வதக்கி விட்டுருவோம். ரொம்ப வந்து நிறம் மாறக்கூடாது, கொஞ்சம் லேசா இலை வந்து சுருங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். கருவேப்பிலை பாருங்க நல்லா நிறம் மாறாம நல்லா வதங்கிருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சூடாக ஆறட்டும். இந்த மிக்ஸி ஜாரில் பருப்பு மிளகாத்தெல்லாம் வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிட்டு அதாவது கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சட்னி பதத்துக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, கருவேப்பிலை சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சோம்னா டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வேற பவுல்ல மாற்றும் போது கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டா வந்துடும். இதுவே வந்து குறைன்னு அரைச்சிட்டோம் அப்படின்னா சாதத்துக்குமே பசங்க சாப்பிடலாம். சட்னி பாருங்க, கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ சட்னிக்கு தாளிச்சிடலாம். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், ஒரே ஒரு மிளகா வத்தல், கொஞ்சம் பெருங்காயம், இது மட்டும் நம்ம தாளிச்சா போதும். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி சர்விங்க்கு ரெடி. இந்த கருவேப்பிலை சட்னியை நான் வந்து முழு உளுந்து போட்டு இட்லி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. இதோட டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இட்லியோட மட்டும் இல்லை, தோசை, பொங்கல், ஆப்பம் எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சட்னி சூப்பரா இருக்குங்க. இட்லியோட அட்டகாசமா இருக்கு. இந்த கருவேப்பிலை வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு. ப்ளஸ் நம்ம அதை சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கோம். அதோட ஃப்ளேவரும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. இந்த புளியும் சேர்த்து தக்காளியும் போட்டிருக்கோம். அதனால அந்த அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் 2 தக்காளி போட்டுக்கோங்க, புளியை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனா வேண்டாம், இதே மாதிரி ஒரு தக்காளி கொஞ்சம் புளியும் போட்டுக்கோங்க. அந்த 2 விதமான புளிப்பு சேரும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுது. இனிமே வந்து கருவேப்பிலை வேஸ்டே பண்ணாம, இப்ப ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம வீட்டுல இருந்தாலும் உடனே இந்த சட்னி அரைச்சிடுங்க. ரொம்ப ஹெல்தியானது.
இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த சட்னியை அரைச்சி எந்த டிஃபனோட வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.